திருப்பதியில் வழங்கப்படக்கூடிய லட்டு பிரசாதத்தில் சேர்க்கப்படக்கூடிய நெய்யில் பல்வேறு கலப்புகள், குறிப்பாக மீன் எண்ணெய், மாட்டுக் கொழுப்பு மற்றும் பன்றிக் கொழுப்பு கலந்ததாக அண்மையில் வெளியான ஒரு ரிப்போர்ட் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது தற்போதைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களால் இந்த ரிப்போர்ட் முன்வைக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே சாந்தி ஹோமம் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது தேவஸ்தானம் தரப்பில், திருப்பதி தேவஸ்தானம், திருப்பதி திருமலா டிடிடி தேவஸ்தானம் தரப்பில் பொதுமக்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், இன்று மாலை 6 மணிக்கு பக்தர்கள் அனைவரும் தங்கள் வீடுகளில் விளக்கேற்றி வழிபட திருப்பதி தேவஸ்தானம் ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறது. விளக்கேற்றி ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ நாராயணாய என்கின்ற இந்த மந்திரங்களை சொன்னால் தோஷம் விலகும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. வீடுகளில் விளக்கேற்றி மந்திரம் செய்து வந்தால் படிப்படியாக இந்த தோஷம் விலகும் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக இன்று மாலை 6 மணிக்கு பக்தர்கள் அனைவரும் தங்கள் வீடுகளில் விளக்கேற்றி வழிபட வேண்டும் என்றும் தேவஸ்தானம் வேண்டுகோள் வைத்திருக்கிறது. ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ பகவதே நமக என்ற மந்திரத்தை படிக்க வேண்டும் என்றும், வீடுகளில் விளக்கேற்ற மந்திரம் படித்தால் கலப்படனையில் தயாரிக்கப்பட்ட லட்டை சாப்பிட்ட தோஷம் விலகும் என்றும் திருமலா திருப்பதி தேவஸ்தானம் கூறியிருக்கிறது. திருப்பதியில் வழங்கப்படக்கூடிய லட்டு பிரசாதத்தில் சேர்க்கப்படக்கூடிய நெய்யில் பல்வேறு கலப்புகள், குறிப்பாக மீன் எண்ணெய், மாட்டுக் கொழுப்பு மற்றும் பன்றிக் கொழுப்பு கலந்ததாக அண்மையில் வெளியான ஒரு ரிப்போர்ட் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இது தற்போதைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களால் இந்த ரிப்போர்ட் முன்வைக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் ஏற்கனவே சாந்தி ஹோமம் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது தேவஸ்தானம் தரப்பில், திருப்பதி தேவஸ்தானம், திருப்பதி திருமலா டிடிடி தேவஸ்தானம் தரப்பில் பொதுமக்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், இன்று மாலை 6 மணிக்கு பக்தர்கள் அனைவரும் தங்கள் வீடுகளில் விளக்கேற்றி வழிபட திருப்பதி தேவஸ்தானம் ஒரு வேண்டுகோள் வைத்திருக்கிறது. விளக்கேற்றி ஓம் நமோ வெங்கடேசாய, ஓம் நமோ நாராயணாய என்கின்ற இந்த மந்திரங்களை சொன்னால் தோஷம் விலகும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. வீடுகளில் விளக்கேற்றி மந்திரம் செய்து வந்தால் படிப்படியாக இந்த தோஷம் விலகும் என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். குறிப்பாக இன்று மாலை 6 மணிக்கு பக்தர்கள் அனைவரும் தங்கள் வீடுகளில் விளக்கேற்றி வழிபட வேண்டும் என்றும் தேவஸ்தானம் வேண்டுகோள் வைத்திருக்கிறது. ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ பகவதே நமக என்ற மந்திரத்தை படிக்க வேண்டும் என்றும், வீடுகளில் விளக்கேற்ற மந்திரம் படித்தால் கலப்படனையில் தயாரிக்கப்பட்ட லட்டை சாப்பிட்ட தோஷம் விலகும் என்றும் திருமலா திருப்பதி தேவஸ்தானம் கூறியிருக்கிறது.